வாங்கி தட்டு. உன் தகப்பனுடைய பெயர் தெரிந்து விட்டதே, நமக்கெல்லாம் இன்சியல் தெரிந்து விட்டதே. பெற்றெடுத்தவள் 7 தெய்வமாதர்கள், வளர்த்து ஆளாக்கியவள் மாகாளி அம்மை. பெற்றவளையும் வளர்த்தவளையும் பெற்றவனையும் மறந்துவிட்டு நீ மனசு மாறி போலாமா? மதம் மாறி போலாமா? மதம் மாறி போலாமா? சொல்லு, மதம் மாறி போலாமா? திருச்செந்தூர் முருகனை சுத்தி 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 பிள்ளைய பெத்து சுப்பிரமணியன்னு வச்ச பேர சண்டான ஒரே நாளில ஜபஸ்தியான்னு மாத்தி விட்டானே. அப்படியா? பெத்தவ வச்ச பேரை இடையில மாத்தினா பொறப்பு தப்பா போயிடும்டா. மத்தவ மாத்தலாமா? அப்பன் தாண்டா பேர் வைக்கணும். எவனோ வச்ச அப்ப யாருன்னு தெரியாம போயிரும்டா. சிவச்சந்திரன் இப்படி எல்லாம் பேசப்படாதடா. என்னையே மாத்தாக்கு வந்தாங்களே. வாத்தியலா, உங்களை ஐயாவளிக்காரங்க நேசிக்கிறாங்களா? உங்களை இந்து மதத்தில் நேசிக்கிறாங்களா? நீங்க போற இடத்துல எதிர்ப்பு வருதா? உங்களை அடிக்க வராங்களா? நீங்க அப்புறம் அந்த மதத்துக்கு போகலாமா? நீங்க பாடலாமா? எங்க கூட வாங்க, அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், குண்டல் போகலாம், பிளைட்ல போகலாம், கப்பல்ல போறான், கோடான கோடி செல்வத்துக்கு அடிவாலாம். நீ ஒரு ஆள் மாறும், உம்மா கூட்டத்தையே மாத்திரலாம். கணேசா சொன்னானே, அப்பதானே சொன்னேன். எல்லாருக்கும் அப்பன் ஒருத்தந்தான். பொறப்பில் போட்ட இன்சியலை கடைசி வரைக்கும் மாத்தாம இருக்கிறவன் தான் இந்துவாக பிறந்தவன். இடையிலே இன்சியலை மாத்தினால் பொறப்பே தப்புடா. ஆறுமுகமாத்தா இருக்கணும். அதான் ஆள்பட்டா போப்படாது. கண்டிப்பாக சுந்தரலிங்க சுந்தரிங்கமா இருக்கணும். சுலைமான மாறப்படாது. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழு. இந்துவாக வாழ்கிறாய், இந்துவா சாவடா. ஐயா ஐயா, என்ன இவர் ஐயாவளி சாமி இவ்வளவு வேகமா பேசுற? வேகம் நாடா ஆண்டிக்கு கோபம் மாறா. அவ்வளவும் வேட்டையாடி வருகிறார் ஐயா. இந்த கலிப்பயல்களை வேட்டையாட ஐயா வருகிறார். உலகமே இந்து மதத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது மக்களே. ஆனா நாம தான் உணராமல் இருக்கிறோம். இந்து மத வழிபாடுகள் அத்தனையும் நல்லதுதானே. நாம என்னைக்கு வெளிநாட்டுக்காரருக்கு தானே செஞ்சாம் போடுறோம். அலெக்சாண்டர் பெரிய வீரர், அலெக்சாண்டர் பெரிய வீரர்ங்கிறோம். ஆனா அவனை எதிர்த்த ஒரே ஒருத்த இந்திய மண்ணில் பிறந்த புருஷோத்தமன். மறந்துடமடா. இந்து மதத்திலே பிறந்த புருஷோத்தமனை மறந்து விட்டோமே. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தான். 18 முறை படையெடுத்தாங்கிறோமே. எங்க படையெடுத்தான்? இந்த இந்தியாவுக்கு வந்து நம் குல இந்து ரஜபுத்திர வீரர்கள் அடித்து விரட்டினார்களா 18 முறை. ஐயா ஐயா, அந்த கஜினி முகமது பெரியவரடா. 18 முறையும் ஓட வைத்த என் இந்திய ராஜாக்கள் பெரியவரடா. நிச்சயமாக இதிலிருந்து தெரியவில்லை இந்து மதம் எவ்வளவு உயர்வான மதம் என்று. 75 வயசுல ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார கும்பிடுறமே. தன் அந்திய கால வரைக்கும் சொத்து சுகத்தை எல்லாம் நாட்டுக்கே கொடுத்து விட்டு வீர மரணம் வந்த முத்துராமலிங்க தேவரை மறந்து விட்டோம். ஐயா ஐயா, எங்கே போகிறது நாடு? எங்கே போகிறது? நவாப்புகளுக்கு கோட்டை சுற்றுகிறோமே. என் இந்திய நாட்டில் 2 வேட்டியும் 2 சட்டையும் 100 ரூபாய் எக்கொண்டோடு 10 வருடம் தமிழகத்தை ஆண்ட என் பெருந்தலைவனை மறந்து விட்டோம். ஐயா ஐயா, எங்கே இருக்கிறது இந்திய பெருமை? நிச்சயமாக இதை விட உலகத்திலே ஒரு தலைவன் உண்டா? சொல்லுங்கள். நம் பெருமையை பேசுவோம். கஜினி முகமதை பற்றி இனி பேசாதே. நம் பெருமையை பேசுவோம். அலெக்சாண்டரை பற்றி பேசாதே. நான் பாடுவதும் வேடுவதும் என் இந்துக்களுக்காக. மக்களே, செத்தால் இந்த மேடையில் சாக வேண்டும். சிவச்சந்திரன் நாடி நரம்புகள் எல்லாம் என் அப்பன் பட்ட திருநாமம் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களே. அதுதான் உண்மை. இங்கே இருக்கிறது 100 ஏக்கர்ல 800 கோடி செலவுல நாராயண மந்திர் வாஷிங்டன்ல கட்டி இருக்கிறானே, அவன் இந்தியன். நிச்சயமாக பாராட்டுங்கள், கைதட்டி பாராட்டுங்கள். உலகத்திலே இந்த இந்து மதம் உயர்ந்த மதம் என்று இந்த குலசை முத்தாரம்மன் கோயிலே தீர்மானம் போடுகிற மக்களை தட்டுங்கள். ஐயா ஐயா, என்ன சொன்னாலும் அவள் நடத்துவான். என்ன சொன்னாலும் நடத்துவான். வடக்கு வெளிவாசல் வளரும் ஒரு புதுமை என்றார். அது
இந்த ஞான முத்தீஸ்வரர் சமேத என் அம்மை முத்தாரம்மையினுடைய சன்னிதானத்தில் வடக்கு வாசல் திறக்கப்பட இருக்கிறது மக்களே, திறக்கப்பட இருக்கிறது. அவளுக்கு ஓங்கார கோபுரமும் ஒய்யார கொடிமரமும் இங்கே நடக்க இருக்கிறது. எது சொல்லியும் மாறி போகவில்லை இந்த மண்ணிலே. நீங்கள் ஆளுக்கு ஒருவர் கை கொடுத்தால் நாளையே வடக்கு வாசல் திறக்கும் மக்களே. இது நடக்க இருக்கிறது. என் அம்மை இவ்விடத்திலே சிறப்பு தர வருகிறாள் மக்களே. 80 லட்சம் 70 லட்சம் என்று சொல்லி 60 நிற்கிறது. நீங்கள் ஆளுக்கு ஒருவர் கை கொடுத்தால் இந்த அற்புதமான ஞானமுத்தீஸ்வரர் ஆலயம் மறு வருடம் வடக்கு வாசல் மண்டப திறப்பு விழாவாகத்தான் இருக்கும். அது உங்களால் முடியும். மனம் இருப்பவர்கள் கொடுங்கள். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். என்னடா இவ்வளவு வேகமா பேசினவே, இங்கேயே போகிறேன்னா வேணும். ஆலயம் வளரணும், ஆலயம் சிறப்படையணும், எல்லா சிறப்பு ஐயா தருவணும். அதுக்காக தான் கலி கலைய பிடிங்கிறீரா. இன்னைக்கு இந்திய தேசத்துல ஒரு சிங்கம் உலகம் முழுக்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் 3 வருஷ காலத்துல இந்தியா உலக பறைபடத்தில் முக்கியமான வல்லரசு நாட்டு பெயரிலே பறிவிட போகிறது மக்களே. வருது. ஏன்னா இந்து மதத்தில் உள்ள யோகாசனம் தான் இன்று உலக யோகாசனமாக மாறி இருக்கிறது. ஆமையா, ஆனா நம்ம தான் கடைபிடிக்கல. என்ன அரச மரத்தை சுத்துனா புள்ள வருமா? எல்லாம் அந்த கருப்பு சட்டக்காரன பேச்சு. அவங்களுக்கு நல்லதும் கிடையாது, நாரதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அன்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் ஐயா, எதுவுமே கிடையாது. ஒரு 21 பேரை மேடையில் கொண்டு வச்சு தாலி அறுப்பு போராட்டம் நடத்தினா ஒருத்தன். அதுக்கு ஒரு போராட்டம். அவனுக்கு 90 வயசுல தாலி அறுத்தா என்ன, தாலியை கட்டுனா என்ன? அவன் 96 வயசுல நிறுத்தி விட்டுட்டு தாலி அறுக்கணும்னு போராட்டம். நானும் நினைச்சேன், ஊருக்கு உபதேசம் பண்ணவும் முதல்ல நம்ம வாழணும், அப்புறம் அடுத்தவரு சொல்லணும். ஆமா, நானும் கூட்டத்தில் பார்க்க அவன் பொண்டாட்டியை காணல. அவன் கோயிலுக்கு போயிட்டான். அவர் பொண்டாட்டி கூட்டு என் பொண்டாட்டி தாலியா இருக்கா ஐயா அண்ணன் அறுத்திருந்தா அதை நம்பலாம் இல்லையா மக்களுக்கு? யாரோ 21 பேர் கொண்டு போய் தாலி அறுத்தா அது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க? அது நடிகைகளா இருக்கும். அவளுக்கு 10 நாள் தாலி கட்டோ 10 நாள் அறுப்பான். அதான் கொண்டு வச்சுட்டா இருக்கா. இவங்க தாலி இருக்கான். அவன் பொண்டாட்டி மருவத்தில் கொண்டுகிட்டு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அங்க கும்பிடுறான். அதான் ஐயா, அவனை கொண்டு போடாத ஐயா. எல்லா கூட்டமும் இப்படிதான். சங்க கூட்டம் இல்லையப்பா, அரச கூட்டம் ஆண்டவன் வணங்கு. அரச மரம் போதி மரம், அதனுடைய பிராணவாயு பெண்களுடைய கருப்பையை பலப்படுத்தும். அதனாலதான் இந்துக்காரன் அந்த காலத்துல சுத்துனான். இனி பிள்ளையார்கிட்ட போய் தோப்புகரணம் போடுவான். எல்லாம் யோகாசனம் தான். ஆமா, நம்மாடு தோப்புகரணம் போடுவான். பாரு கடவுளே, நல்லா என்ன பாருங்க மக்கா, நீ மீசி கொடு, நல்லா பாருங்க. உலக அதிசயம். இந்துக்கள்லாம் பிள்ளையார்கிட்ட போய் தோப்புகரணம் போடுறான். கணேச தோப்புகரணம் போடுற சைஸை பாருங்க. இது தோப்புகரணம், ஏது தோப்புகரணமா இல்லையா? இது கிங்கிலிப்பா. அதான் இந்த மாதிரி இது தோப்புகரணமா சொல்லிக்கிட்டா. அவர் அதே மாதிரி அருள் கொடுக்கணுட்டு இப்படி எடுத்து துதிக்கல வச்சிரு. ஓஹோ, இப்படி இட்டிட்டு உள்ள வச்சுருவாரு. அவரு ஏமாத்துறாரு, நீ ஏமாத்துற இல்லையா? சரி, நீ தோப்புகரணம் ஒழுங்கா போட்டா அவரு உனக்கு தருவாரு. இவன் தோப்புகரணம் இப்படி பிடிங்க. தோப்புகரணம் இப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி போட்டா தோப்புகரணம். அப்ப அவரும் நான் அப்படி தருவாரு. நீ இப்படி ஆட்டுக, அவரு இப்படி ஆட்டுவாரு. உண்மைதானே? ஆமா. அப்ப நம்ம ஏமாத்த தானே செய்யறோம். பொய்யான வாழ்க்கையை வாழக்கூடாது. அது ஒரு யோகா. ஐயா கோயில விழுந்து வணங்குகிறோம், அது யோகாசனம். ஆமா ஆமா. நீட்டி நம்ம சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்றோம், அது யோகாசனம். அப்ப இந்து ஆலய வழிபாடை இன்று உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறதே பாரு. அதனால தானே அமெரிக்கா, லண்டன் எல்லா இடத்துலயும் வெள்ளக்காரன் எல்லாம் காவியை கட்டிட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண. வர்றானா இல்லையா? இன்னைக்கு அவ்வளவு பேரும் நம்ம பாபா ராம்தேவ் வந்து அவ்வளவு பேரும் யோகாசனம் பண்றானா இல்லையா? இன்னைக்கு உலகமே யோகாசனத்தை கொண்டுட்டானா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்து மதம் தாண்டா உலகத்தை ஆள போகிறது. ஐயா, எங்க அப்பா நாராயணன் சொன்ன மாதிரி காவி கோடி வரக்கூடாடா, அது உலகம் எல்லாம் ஆளுதாடா.
கொடி பறக்கிறதா? கலி பயல்களை வேட்டையாடி வருகிறான். எப்படி